நமது அமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு காரியம் பண்ணார். இந்தியாவின் தலைநகரமாக டெல்லி நமக்கு தெரியும். அதே போல் இந்தியாவின் வணிக தலைநகரம் என்று சொன்னா அது மும்பை. அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து டெல்லியில இருப்பாங்க, தலைவர்கள் அங்க இருப்பாங்க. முதலாளிகள் வணிகம் செய்யற முதலாளிகள் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க மும்பைல இருப்பாங்க. பாத்தீங்கன்னா டாடா பிர்லா அவருக்கு அம்பானி எங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க டெல்லியில இருக்க மாட்டாங்க, அவங்க மும்பைல தான் இருப்பாங்க. ஏன்னா வணிக தலைநகர், பிசினஸ் பீப்புள் உள்ள ஊர் டெல்லி, பொலிட்டிக்கல் தலைநகரம். இது ரெண்டு தலைநகரம் இருக்கு. இது போல தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு மூன்றாவது தலைநகரம் குறியீடாக மருத்துவ தலைநகரம் ஒன்று சென்னை தான். அது தெரியுமா உங்களுக்கு? டெல்லி வந்து எப்படி தலைநகரமோ, மும்பை எப்படி வணிக தலைநகரமோ, இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் டாக்டருக்குலாம் தெரியும். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்றால் அது சென்னை தான். அந்த சிறப்பை கொண்டு வந்து சேர்த்தவர் கலைஞர் தான். அரசு நீங்க ஏன் அதை செஞ்சாரு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் உலக நாடுகள், ஆப்பிரிக்காவில இருந்து, பங்களாதேஷ்ல இருந்து, இலங்கையில இருந்து, பல்வேறு நாடுகள்ல இருந்து, அரபு நாடுகள்ல சில நாடுகள்ல இருந்து அந்த நாடுகளை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம அவங்க வச்சிருக்கிற காசு அவங்க அமெரிக்காவில போக முடியாது. அப்படிப்பட்டவங்க அதுவும் சரி, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு நல்ல செட்டிலான நம்ம ஊருக்காரங்க கூட உடம்பு சரியில்லைன்னா அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப காசு அதிகம். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு தான் வராங்க. ஒரு பங்களாதேஷ்காரர், ஒரு கருப்பதாரர்கள் வந்து ஒரு அரபுக்காரர், இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், நம்ம இருக்கிற காசு பண்ணலாம் சொன்னா இந்தியாவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியாவை தேர்ந்தெடுத்து எங்க வராங்கன்னா சென்னைக்கு தான் வராங்க. சென்னையில தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. வந்து சென்னை வந்து ஒரு தரமான மருத்துவர்கள் உள்ள ஊராக கட்டமைத்ததுக்கு பங்களிப்பாருன்னா கலைஞர் தான் இருக்குது. அவர் தான் ஏராளமான அரசு மருத்துவ கல்லூரிகளை உருவாக்குனாரு. நிறைய டாக்டர்களை உருவாக்குறாரு. தரமான டாக்டர்களை இடஒதுக்கீட்டின் மூலமாக மிக சிறந்த தரமான டாக்டர் கொண்டு வர முடியும் கொண்டு வந்தாரு. சாட்சியில் இந்தியா வந்து நுழைவுத் தேர்வு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த போது என்னோட மாநிலத்தில் நுழைவுத் தேர்வே கிடையாது எவ்வளவு சாதாரணமான பொருளாதாரத்தில் பின்தங்கின ரொம்ப ஏழை குழந்தைகள் அரசு கல்லூரியில் படிச்சுட்டு அவங்க எலிஜிபிள் டாக்டர் ஆகிட்டாரு. அதனாலதான் தமிழ்நாட்டில் நிறைய டாக்டர்கள், சிறப்பான டாக்டர் வருவதற்கு என்ன காரணம்னா கலைஞர் நிறைய அரசு கல்லூரிகளை உருவாக்குனாரு. எளிய மிக பிற்படுத்தப்பட்ட மிக தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லாம் டாக்டர் ஆகிறதுக்கு கலைஞர் கொண்டு வந்து இடஒதுக்கீடு, அவங்களுக்கு கொடுத்து இடஒதுக்கீடு சேர்ந்து வந்து பாத்தீங்களா? அதனாலதான் இந்தியாவே இன்னைக்கு அது ஒரு சிறப்பா இருக்கு. எப்படி வந்து கலைஞர் தமிழ்நாட்டை சென்னையை மருத்துவ தலைநகரம் அடையாளப்படுத்தினாரோ அது போல் நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? அவர் பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு இன்னைக்கு சென்னையை, தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டுத்துறை தலைநகரமாக மாற்றிட்டாரு. செஸ் போட்டியில பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம தான் ஜெயிக்கிறோம், கேரம் போர்ட்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம், ஹாக்கியில நம்ம அடையாளம் ஆகிறோம், பெரிய டோர்னமெண்ட் நடத்துறாரு, செஸ் டோர்னமெண்ட் நடத்துறாரு. எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஒன்றிய அரசோட சப்போர்ட்டே நமக்கு இல்லாம விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு அவரோட செயல்பாடுகள் இந்தியாவில் இருக்கிற எந்த விளையாட்டுத்துறை சார்ந்த அமைச்சரும் அவரோட போட்டி போட முடியாத அளவுக்கு அவர் சிறப்பாக வந்திருக்கிறாருங்கிறது அவரோட சிறப்பான விஷயம்.